இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பெருவி சீரியலோட மே 3 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்துவை தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்க. அவன் வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஸ்டபானா இருக்கா, பிடிவாதமா இருக்கிறா அப்படின்னு இருக்க. எவ்வளவுதான் விசாரிச்சாலும் வந்து எவ்வளவு சாட்சி கொண்டு வந்தாலும் வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, நான் சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறா அப்படின்னு இருக்க. கோவப்பட்ட டிஎஸ்பி வந்து வெளியே போறாங்கப்பா. ஸோ அவங்க வந்து வெளியே போயிட்டு வர்றப்ப வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு போறாங்க. வெளியே போனவங்ககிட்ட எப்படியாவது வந்து விட்டுருங்க, எதுக்கு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கமா சொல்ல, உண்மையை சொல்றாரு விட மாட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு போறாங்க. உள்ள போயிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கப்பா. அவங்க ஃபேமிலி எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஏமா சிந்து, உனக்கு எதுவும் பிரச்சனையாமா, ஏதாவது பண்ணாங்களா அப்படிமா கேட்க, வெளியே இருந்தா பாத்துக்கிட்டு இருந்தீங்களாடா, அப்புறம் என்னடா கேள்வி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன், என் மேல தப்பு இல்லை, நான் வெளியே வந்துடுறேன் அப்படிங்கமா சொல்ல. அதே தான் அன்னபூர்ணி சொல்றாங்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ பொய் சொல்லியிருக்க மாட்டா அப்படிங்கமா சொல்ல. அப்ப என் பையன் உண்மையை சொல்ல பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றீங்களா அப்படிங்கமா சொல்ல. மகா வந்து கேட்கறாங்க, அப்படி எப்படி வந்து உங்க வளர்த்த புள்ள நீங்க ஏன் வளர்த்தீங்க, இவ்வளோ வளர்த்து நீங்களே வந்து சந்தேகப்படுறீங்களே, அவன் தான் வந்து நான் வந்து பொய் சொல்லலை, நான் தாலி கட்டலன்னு சொல்றான்ல, நீங்க அவ நம்புறீங்க, இவனை நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்க. சாட்சி அவனுக்கு எதிராக இருக்குது, அதனால வந்து அவங்க அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்கன்றது உண்மையை தெரிஞ்சா கண்டிப்பா வந்து செருப்பாளியா அடிச்சு துரத்தி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சிந்துவை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. உண்மையை ஒத்துக்க மாட்டா, கண்டிப்பா வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க போலீஸும். வேற வழி இல்லாம வந்து அவளை அடிக்கிறது தான் வந்து வழி அப்படிங்கிற மாதிரி நினைச்சா அடிக்கவும் ஆரம்பிக்கிற மாதிரி நேற்று காமிச்சிருந்தாங்கல்ல கிளிம்ஸ்ல, நாளை அப்படின்னு போட்டு தொடரும் போட்டிருந்தாங்கல்ல, அதுல காமிச்சிருந்தாங்க அவளை அடிக்கிற மாதிரிலாம். அதே தான் இன்னைக்கு இது போட்டு காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பைரவி வந்து நான் கலெக்டரை பார்த்து இங்கே நடந்ததெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கிறா. ஸோ அங்கே என்ன நடக்க போகுது, கலெக்டர் வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சிந்துவை. ஸோ அதுதான் நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்னு இருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா மண்டே எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.